ஐயோ பாட்டி நீதான் பாட்டி, நீ மட்டும் தான் பாட்டி என்ன நம்புவ. இவங்களும் யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு தெரியும். அதனாலதான் பில்ல கையோட கொண்டு வந்தேன். வசு பாரு, நல்லா பாரு. வசு, இது நான் உனக்கு கொடுத்த கடன் இல்ல, இது என் கடமை. டேய், உன்னை யாரா பில் கட்ட சொன்னது? நீ தான் கட்ட போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே உயிரை விட்டுருப்பேன். உயிரை விட்டுருப்பேன், இதை விட்டுருப்பேன். இப்ப இங்க வந்து நல்ல வசனம் பேசுடா. இதெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆனியே அப்ப இருந்திருக்கணும்டா. யார் பணம் கட்டினாங்கன்னே தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு என்னமோ அடுப்புல போட்ட அதிர்ச மாதிரி குதிக்கிற. சோதி, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இவங்க அப்படித்தான்டா பேசுவாங்க. ஆமா பாட்டி. மா, மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருமா. கடனை உடனே வாங்கியாவது மொத்த பணத்தையும் மூஞ்சிலே விட்டறியணும். இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கடனே வச்சுக்க கூடாதுமா. ஆமா, ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே வக்கு இல்லையா, இதுல புதுசா வேற கடன் வாங்க போறாங்களா? உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு அப்படியே கியூல நிக்கறாங்க பாரு, சூச்சு பேங்க்ல போட்டு வச்சிருக்கான் பாரு, சூச்சு பேங்க்ல. ஓ பாட்டி, சூச்சு பேங்க்ல, ஸ்விஸ் பேங்க். ஏதோ ஒரு பேங்க். இப்ப அதான் ரொம்ப முக்கியம் பாட்டி. யாருமே இவங்கெல்லாம் புரியாது பாட்டி. தம்பிக்கு வாய்க்கு வயிற்றுமா மல்லு கட்டிட்டு பேங்க்காரனுக்கு பதில் சொல்லணும் தலையெழுத்து. நான் கிளம்புறேன், இதெல்லாம் சரியா வராது. ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்தா நீ வெறுங்கையோட தான் திரும்பி போனோம். அதை கொடு கொடு, அவளுக்கு குடுக்கறேன்டா, குடு குடுறா. அது வாடி பாட்டி, உனக்கு தரேன், வா அலையாத. என்னங்க? என்ன துளசி, இவ்ளோ பிரச்சனைய வச்சிருக்கோம், பேங்க்ல கடன் அடைக்கிறதா வேற சொல்லிருக்கீங்க. பேங்க்காரங்க வந்தா என்னங்க சொல்ல போறீங்க? மா, அப்பாவை பயமுறுத்தி டென்ஷன் ஆக்க வேண்டாம். நீயும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நீங்க கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். என்னவோ போடி, நம்மள சுத்தி ஏன் இவ்ளோ கெட்ட விஷயங்கள் நடக்குது? நீ ஒருத்தி எவ்வளவு பிரச்சனையை தான் தாங்குவமா? விடு துளசி, இந்த சூழ்நிலையில நீ இதை பத்தி யோசிச்சு நீ உடம்பு அழட்டிக்காத. எனக்கு உங்களை நினைச்சதாங்க பயமா இருக்கு. ஒரு பக்கம் பேங்க் கவலை, இன்னொரு பக்கம் உங்க உடம்பு இருக்கிற சூழ்நிலை. நான் என்னங்க பண்ணுவேன்? கவலைப்படாத துளசி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். கண்டிப்பா வரணுங்க. பாவங்க வசு, நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுத்தா என் கஷ்டம் எல்லாம் பறந்துருமா. மேனேஜர் சார், நீங்க என் மாமா வீட்டுக்கு வந்து மல்லு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேரா நாளைக்கு எங்க மாமா வீட்டுக்கு போறீங்க, அவங்க கழுத்துல துண்டை போடுறீங்க, சரியா? நாளைக்கு ஈவினிங் பார்ல சந்திப்போம். மா, மா. என்ன வசு, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டிஃபன் ரெடி பண்றேம்மா. நான் தான் உனக்கு கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நீ அதையும் மீறி இங்க வந்திருக்க. சார், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சார், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். எனக்கு இப்ப அவசரமா பணம் வேணும், ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு வட்டி கட்டல, மறுபடியும் பணம் வேணும்னு கேக்குறீங்க. பணம் வைங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க, என்னாச்சு? பணம் கேட்டீங்களே, ஏதாவது கிடைச்சதா? இல்லம்மா, நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், ஆனா எங்கேயுமே பணம் கிடைக்கிற மாதிரி இல்ல. அப்பா, நீங்க எதுக்குப்பா இப்ப எல்லார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் சம்பளம் வந்துரும், அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். இல்லம்மா, மொத்த பணமும். ஆமாடா, உன் பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறாள்ல, கை நிறைய அள்ளிட்டு வந்து அப்படியே கட்டுக்கட்டா கொடுக்கறதுக்கு. கூறு கட்டவனே. டேய், ஏதாவது பண்ணி முதல்ல கடன் அடைக்கிற வழியை பாருங்க. வசு, நீ கிளம்ப, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இல்லம்மா, நான் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போறேன். வேணா வசு, உனக்கு நேரம் ஆச்சு. நான் ஏதாவது பார்த்து செஞ்சுக்கிறேன்.
நீ போகும்போது வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போ. சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ. அப்பாவுக்கு மாத்திரை கொடு. பேங்க்ல இருந்து யாராவது வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிம்மா, நீ பத்திரமா போம்மா. ஏய், ஃபோன் பண்ணுங்க. பணம் என்ற மிஷினை வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், அப்படியே அவ அள்ளிட்டு வர பணத்தை அப்படியே 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 எண்ணி 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 கொடுத்துட்டே இருக்கலாம். சாயந்தரம் வரத்தானே போகுது, அப்ப பாக்குறேன் உங்க 2 பேர் மூஞ்சியும் என்ன ஆகுதுன்னு. சரி விடுமா, திருத்தவே முடியாதுமா. அத்த, பொங்கல் போனஸ்லாம் அதிகமா போட சொன்னனே, போட்டாச்சா? போட்டாச்சு சுச்சி. வசுந்தராக்கு இன்கிரிமெண்ட் ஒரு 20% கொடுங்க. இப்ப எதுக்கு இன்கிரிமெண்ட் பாப்பிமா? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து கொடுக்க ரூல்ஸ் இல்லனா என் அக்கவுண்ட்ல இருந்து கொடுங்க அத்த. அப்படி இல்ல சுச்சி, அது மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆனந்த் சார். குட் மார்னிங் சார். மாமா, நம்ம கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற 4 ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டில இருந்து ரிலாக்ஸ் பண்ணனும்னு கேட்டிருந்தோமே, அது வொர்க் அவுட் ஆச்சா? ஆனந்த் இல்ல உத்தமன தானே கேட்கணும் நீங்க. பரவாயில்லையே, பிசினஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட, திடீர்னு பிரில்லியன்ட் ஆயிட்டியோ? போக்ராணி, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். அந்த ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு மேடம். வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸுக்கு டிடெக்ஷன் இருக்குன்னு சப் ரூல்ஸ் இருக்கு. நான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்பீல் மெயில் போட்டிருக்கேன். கிராணி, நம்ம வீட்ல இருந்து யாராவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்லையா? இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து தாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? என்னது? $5 lakhs? என்னடி சொல்ற? எங்க காட்டு. மாமா, வசுந்தரா பொறுப்புல இருந்த செக் எடுத்து அவளுக்கே தெரியாம நான் தான் அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல டெபாசிட் கட்டினேன். ஆமா சுச்சி, பாரு. என்னது இது சுச்சி? நம்ம கம்பெனில இருந்து 5 lakhs போயிருக்கு. எப்படி போச்சு? யார் கொடுத்தாங்க? அச்சு, செக் புக் எல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. சைனிங் அத்தாரிட்டியே நீதான். யாருக்காவது 5 lakhsக்கு செக் கொடுத்தியா? ஆனா ரீசெண்ட் டைம்ல எனக்கு சைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. செக் சைனிங் அத்தாரிட்டி மாமா தான். ஆனா செக்கை ஹேண்டில் பண்றது, கையெழுத்து வாங்குறது எல்லாமே மாமாவோட பர்சனல் செக்ரட்டரி வசுந்தரா மேடம் தானே? வசுந்தரா, நேத்து நீ ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு ஆபரேஷன், பணம் கட்டணும், மேடம் கிட்ட பேசி ஆகணும்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியே. ஆமா, ஃபோன் பண்ண. அது நிஜம்தான். ஆனா அதுக்கப்புறம் இத பத்தி நான் யார்கிட்டயுமே பேசலையே. எப்படி பேசுவ? நான் சொல்றேன் உனக்கு. நான் சைன் போட்ட செக் உன்கிட்ட இருக்கு. நீ தான் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து உங்க அம்மாவை காப்பாத்திருக்க. ஐயோ, இதெல்லாம் நான் பண்ணல. யாரோ புண்ணியவான் தான் அம்மாவுக்காக டெபாசிட் பண்ணாங்க. யாரோ புண்ணியவானா? யார் அந்த புண்ணியவான்? நான் கையெழுத்து போட்ட நம்ம கம்பெனி செக் கிடைச்சிருக்கு அவர்கிட்ட. வாட் இஸ் திஸ் பப்பிமா? யாரோ புண்ணியவானா நம்ம கம்பெனி செக் எடுத்து போய் அவர் ஹாஸ்பிட்டல் தருவாராம். என்னது இது? வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன்? ஏண்டி இப்படி பண்ண? ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு ஃபோன் பண்ணிருக்க. நம்ம கம்பெனில இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிக்கிற இல்ல? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அம்மா ஆபரேஷனுக்காக டெபாசிட் பண்ணணுங்கிறதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். யாரோ நல்லவர் தான்
முகம் தெரியாதவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படிதான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த காலத்துல 5 லட்சத்தை சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா என்ன? என்னாலே நம்ப முடியல. என்ன அத்தை இது? என்ன நம்ம வீட்ல இப்படியெல்லாம் குழப்பம் நடந்துட்டு இருக்கு? பணம் விஷயத்துல இப்படியே எல்லாரும் பொறுப்பில்லாம இருப்பீங்க? பல கோடி பொருள்ற இடம். என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எனக்கு உடனே தெரியணும். ஆமா மாமா, உண்மை தெரியணும்னா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். மேடம் மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா நான் பணத்தை எடுக்கல. நான் எந்த தப்புமே பண்ணல. மாமா, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த தப்புமே பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. அந்த பணத்தை நான் எடுக்கல. மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் ஹரி, வாங்க சார். உள்ள உள்ள வாங்க சார். ஏங்க நாங்க உள்ள வந்து விருந்து சாப்பிட்றதுக்காக வரல. நீங்க உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சார் எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் சார். வெளியில வேணாம் சார். ப்ளீஸ் உள்ள வாங்க சார். மிஸ்டர் ஹரி, இன்னையோட நாங்க உங்களுக்கு கொடுத்து கெடு முடிஞ்சது. 10 நாளைக்குள்ள மொத்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 10வது நாள். பணத்தை கொடுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என் பொண்ணு போன் எடுக்கல சார். அநேகமா அவ வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாருங்க, ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு இங்கிருந்து நகருங்க. தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல ரோஷக்கார தம்பி, இப்ப என்னடா பண்ண போறீங்க? காலையில குடும்பமே கும்மி அடிச்சு வீராப்பா பேசுனீங்களே, இப்ப வாய் அடிச்சு போய் நிக்கிற? அக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஏய், நீ வேணா ஏன் வாய் அடைக்கலாம்டா, ஊர் வாயெல்லாம் அடைக்க முடியாது. பேங்க்கார பத்தியா வீட்டுக்குள்ள வந்து உட்கார அளவுக்கு நிலவைய கொண்டு விட்டுட்ட. அடியே தம்பி பொண்டாட்டி, எங்கம்மா உன் பாசக்கார கொடுக்கு? என்னமோ ஓவர் டைம் பார்த்து உழைச்சு பணம் கொண்டு வரதுக்குள்ள இந்த வீடு ஜப்தி ஆயிடும். சார் கரும்பு சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிடுறீங்களா? நல்லது சார். ஏங்க இனி என்னால பொறுமையா காத்துட்டு இருக்க முடியாது. ஒண்ணு பணத்தை காட்டுங்க, இல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். இப்ப வந்துருவா சார். ப்ளீஸ். மிஸ்டர் ஹரி, உங்களுக்கு கொடுத்த அவகாசம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி வாய்தா வாங்குறதுக்கு இது கோர்ட் கிடையாது, பேங்க். டேய், அவர்தான் நல்லா தெளிவா சொல்லிட்டாருல்ல. எங்கே உன் வளர்ப்பு மகள்? அவளுக்கு ஒரு போனை போடு. போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அவ எடுக்க மாட்டேங்கிறாக்கா. எப்படி எடுப்பா? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அவ வெறும் சட்டிடா, எப்படிடா போன் எடுப்பா? டேய், இன்னைக்கு அவ பணத்தை கொண்டு வர போறது இல்ல. நீங்க 2 பேரும் வேணா பாருங்களேன். வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் வீதிக்கு வர போகுது. எல்லாரும் நடுரோட்டுக்கு போறோம். ஐயோ 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 ஐயோ, வந்து ஸ்ரீதேவிய சீமைக்கு அனுப்பிட்டு இந்த மூதேவிய பக்கத்துல வச்சிருக்கான். ஆண்டவா கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. ப்ளீஸ். எனக்கு ஏய் மேடம், நீதான் எடுத்திருக்கேன்னு ப்ரூஃபோட தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்னும் பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. மரியாதையா உண்மைய ஒத்துக்க. போலீஸ் மட்டும் இங்க வந்துச்சு, நீயும் அசிங்கப்படுவ. போலீஸ் இங்க வந்ததுக்காக எங்க குடும்பமும் அசிங்கப்படும். உண்மைய ஒத்துக்க. மேடம், நீங்க சொல்ற மாதிரி மானத்தை விடுற அளவுக்கு ஒரு பொண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணிருக்கான்னு வெளியே தெரிஞ்சா அசிங்கப்பட போறது நானும் என் குடும்பமும் தான். அந்த மாதிரி நான் ஒரு நாளும் செய்யவே மாட்டேன். அர்ஜுன் சார் மாதிரி ஒரு கம்பெனி ஜிஎம்க்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு நாணயம் ரொம்ப முக்கியம். என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அதை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என் உயிரே போனாலும் பணத்தை திருடினேன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓஹோ, அப்படியா? அத்தை ஒரு நிமிஷம். அவசரப்பட வேண்டாம். நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஆரம்பத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது சுச்சி. ஆனா இவ தான் செஞ்சிருக்கான்னு இவ்வளவு ப்ரூஃப் இருக்கும்போது எப்படி சும்மா இருக்க சொல்ற?
கம்பெனி ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியும்ல சுச்சி. கம்பெனி பணத்தை யாராவது கையாடல் பண்ணிட்டா உடனே போலீஸ்க்கு போகணும்னு இருக்கு. இந்த லட்சணத்துல இவளுக்கு 20% இன்கிரிமெண்ட் பண்ண சொல்றேன். நோ. ஏங்க நீங்க ரொம்ப பொறுமையா சோதிச்சிட்டு இருக்கீங்க. நவருங்க இடத்த காலி பண்ணுங்க. சார் கொஞ்சம் பொறுமையா சார் வீட்டை நாங்க ஜப்தி பண்றோம், பொசிஷன் எடுக்க போறோம். எது பேசுறதா இருந்தாலும் ஹெட் ஆபீஸர் போய் பேசுங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எதுவா இருந்தாலும் என் பொண்ணு வந்தோன்னு பேசிக்கலாம் சார். அட ஏங்க நீங்க இதே காரணத்தை எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டுறதுக்கு என்ன தலையாட்டி பொம்மை நினைச்சீங்களா? இனிமே உங்களை நம்ப முடியாதுங்க. சார் நீங்க எவ்வளவு கத்தினாலும் பணம் வந்தாதானே சார் கொடுக்க முடியும். அவ வந்துட்டு இருக்கா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் சார் பாவம் சார் இவன் இந்த வீட்லயே ஒரு வெத்து வெட்டு சார். தினமும் இந்த வீட்ல சோறு பொங்குறதே இவன் வளர்ப்பு பொண்ணு இருக்குல்ல அது கொண்டு வர காசுல தான் சார். ஐயோ ஐயோ என் வாயாலேயே என் மான மரியாதை எல்லாம் போகுதே. இப்ப குடியிருக்கிற வீடு ஜப்தி ஆகிற நிலைமை என் பரம்பரைக்கே வந்தது இல்ல சார். இவனை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம். அடி ஏ சோதி வாடா வாடா வாடா. இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா ஆபத் பாந்தவ மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறியடா. அழாத பாட்டி. அங்கே நில்றா. டேய் சோதி பாத்தியாடா உன் பாட்டியோட நிலைமைய? நம்ம வீடு ஜப்தியாக போதாண்டா. தம்பி தம்பின்னு நம்பி இருந்தேன்டா. சண்டாள பையனை மோசம் பண்ணிட்டான்டா. பாட்டி நீ அழாத பாட்டி. நீ அழுதா அதான் நான் வந்துட்டல்ல. நீ எதுக்கு கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன். டேய் என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்டா? அது இந்த ஊருக்கே தெரியுமேடா. கடையநல்லூர் காந்திமதி குடும்பம்னா அப்படி ஒரு கண்ணியமான குடும்பம்னு இந்த ஜில்லாவுக்கே தெரியும்டா. அந்த கண்ணியத்துல காக்கா கழிஞ்ச மாதிரி வச்சுட்டானேடா இவன். ஏங்க நீங்களா வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்ல எங்க ஆளுங்கிட்ட சொல்லி உங்க பண்ட பாத்திர தூக்கி வெளியே போட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளுமா வெளியே? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் ப்ளீஸ். என் பொண்ணு வந்துட்டு இருக்கா சார். சோதி சோதி நீயாவது எங்களை காப்பாத்துடா. ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்கடா. இப்படி நடு வீட்டுல கடங்காரர்களை இழுத்து உட்கார வச்சிருக்காங்களேடா. சோதி உனக்கே தெரியும் என் பேர்ல காந்தின்னு ஒரு பேர் இருக்கிறதுனாலதான் என் வாயை மூடிக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். இல்லனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐயோ நீ அவசரப்படாத பாட்டி. மாமா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் அவங்க மூஞ்ச கரன்சியில் அடிக்கிறேன் பாட்டி. உன் தயவு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. வசு இப்ப காசோட வந்துருவா, நீ கிளம்பு. ஓகே சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இந்த பொண்ணு நம்ம கம்பெனில இருந்து 5 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டா. அதுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு. அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏமா கூட்டிட்டு வாங்க.